அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம், இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. திருச்சிற்றம்பலம். விஸ்வாசி ஆனி 14, இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் ஜூன் 28, 2025. இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று காலை 10:03 வரை பூசம், பின்பு ஆயில்யம். திதி இன்று பிற்பகல் 1:18 வரை திருதிகை, பின்பு சதுர்த்தி. யோகம் சித்த யோகம், மரண யோகம். சந்திராச நட்சத்திரம் மூலம், பூராடம். ராசி தனுசு. சந்திராசை பொறுத்து மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் தனுசு ராசி, தனுசு லக்னக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். வண்டி வாங்கி செல்லக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. அதே போல் வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாகதை பார்த்து தான் வண்டியை எடுக்கணும். அப்போ தான் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும். அதே போல் உணவு கட்டுப்பாடு தேவை. அதே போல் தொலைதூரம் பயணம் செல்கிறவங்க, தொலைதூரம் அலுவலகத்துக்கு செல்கிறவங்களாம் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பினீங்கன்னா பாதுகாப்பாக போய் நீங்கள் சேரலாம். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா சந்திராசனம் அது வேலையை கண்டிப்பாக செய்யும். ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கும் சரி, விபத்துகளுக்கும் சரி, மனஸ்தாபங்களும் சரி, கணவன் மனைவி பிரிவினருக்கும் சரி, அந்த நாள் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு சந்திராசனால தான் இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா சந்திராசனை பொறுத்து மட்டும் அது வேலையை கண்டிப்பாக செய்யும். நல்ல நேரம் காலை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை 9:30 to 10:30. கௌரி நல்ல நேரத்தில் இந்த புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் பயன்படுத்தினா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே போல் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அந்த வீட்டுக்காரம்மா தலை குளித்திலிருந்து 12ஆம் நாள், 15ஆம் நாள், 16ஆம் நாள், 18ஆம் நாள், இந்த நாளில் இணைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் கருமுட்டை முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அது விஞ்ஞானத்திலையும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, இந்த கருத்து நிலவுவது பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கு முன்னாடியே இணையக்கூடாது, இந்த குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பின்னாடியே இணைக்கக்கூடாது. இந்த குறிப்பிட்ட நாள் தொடர்ந்து இல்லைன்னா நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெற்று பாருங்கள். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இறை அருளால் ஏற்படும். ராவு காலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:30 to 3, குளிகை காலை 6 to 7:30. குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த குளிகை டைமில் எந்த நல்ல காரியமும் சரி, கெட்ட காரியமும் சரி செய்யக்கூடாது. ஏன்னா அது தீவினையே ஏற்படுத்தும். சூளம் கிழக்கு. சூளம்னா கற்பூரம் ஏற்றுறது. கோயிலுக்கு சென்றால் கற்பூரம் ஏற்றுறதோ விளக்கு ஏற்றுறதோ கிழக்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும். அப்போ நீங்கள் வேண்டது உங்களுக்கு நிறைவேறும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கோம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராகுது. அதிகப்படியான கோபங்கள் வரும், சண்டை சச்சரவுகள் வரும், கணவன் மனைவிலையும் பிரச்சனைகள் வரும். அதனால் கவனமாக இருங்க. எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு சாந்தமாக இருங்க. இந்த நாள் நீங்கள் நல்ல பொழுதாக கழிச்சிடலாம். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்யுங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறிகள் விற்கிறவங்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். உங்களுக்கு ஒரு வெற்றியும், ஒரு கீர்த்தியும், ஒரு உள்ள மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள். கணவன் மனைவியும் நெருக்கம் அதிகமாக இருக்கும், ஒற்றுமை அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை கூடும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகவும் சிறப்பான நாள். கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதை முயற்சி எடுத்து தான் செய்தாகணும். முயற்சி திருவினையாக்கம் போல. ஆனால் வெற்றி பெறுவீங்க. கவனமாக இருங்க. இஷ்டத்தையும் குலதெய்வத்தையும் வணங்குங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். அடுத்தனுடைய ஆதரவும் அனுதாபங்களும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் வண்டி வாங்க செலவுகளை கவனமாக இருங்க. வேறு எங்கேனால் செல்லக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் விழிப்புணர்வோடு இருங்க. உங்களை தற்காலத்துக்கு கொள்ளுங்க. ஏன்னா ஏதாச்சும் விபத்துகள் ஏற்பட்டால் தான் அடுத்தனுடைய ஆதரவும் அனுதாபங்களும் உங்களுக்கு தேவைப்படும். அதே போல் உதவியும் தேவைப்படும். அதனால் கவனமாக இருந்து சிம்மராசிக்காரர்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது.
அதிகப்படியான பிரச்சனைகளும் விரயங்களும் மனஸ்தாபங்களும் வரக்கூடிய நாள். அதனால் நீங்கள் இன்று அமைதியாக இருந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்க. கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்து செல்லுங்க, இல்லைன்னா பிரச்சனைகள் தொடரும். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். அதில் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்தீங்கன்னா அதில் நீங்கள் வெற்றி பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவனுடைய உதவி, ஆதரவு, அனுதாபங்கள் இதெல்லாம் ஏற்புடைய ஒரு நாள். அதனால் வண்டி வாங்கிச்சவர்களை விழிப்புணர்வோடு இருங்க. எந்த வேலை செய்தாலும் ஒரு கண்ணும் கருத்துமாக எந்த பாதிப்பும் வராமல் வேலை செய்யுங்க. ஏன்னா அடுத்தவங்களுடைய உதவியும் அனுதாபங்களும் ஏதாச்சும் நம்மளுக்கு அடிபட்டாலும் இல்லை விபத்து ஏற்பட்டால் தான் ஏற்படும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்குங்க, அவங்க உங்களை காப்பாற்றுவாங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், நன்மையான நாள், உள்ள மகிழும். உங்களுக்கு பிடித்த நபருடன் இன்று பேசி மகிழ்வீர்கள். அற்புதமான நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு. எந்த இடத்துல உதவி கேட்டிருந்தாலும் அந்த உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மன நிம்மதி ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். சிறு தொழில் செய்கிறவங்க இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறிகள் விற்கிறவங்களாம் இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அதே போல் உடலும் ஆரோக்கியம் பெறும். பிடித்த உணவுகளை உண்ணுமைகளாம் மகர ராசிக்காரர்கள். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் உற்சாகமாகவும் ஆர்வமாகவும் செய்து வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு படிக்கட்டு போல, படிக்கட்டில் நாம் கால் வைத்து எப்படி ஏறுகிறோமோ அதே போல் இந்த நாள் உங்களை ஒரு உயரத்துக்கு கூட்டும் போவோம். கும்பராசிக்கு சிறப்பான நாள். மீனராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, உங்களுக்கு ஒரு வளர்ச்சியும் ஒரு மேன்மையும் ஒரு கீர்த்தியும் இறை அருளியும் உங்களுக்கு பெற்றுக்கரக்கூடிய நாள். கணவன் மனைவியும் ஒற்றுமை கூடும், நெருக்கம் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளிடத்தில் அன்பு பாசம் கிடைக்கும். அதே போல் அலுவலகத்திலையும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பும் அரவணைப்பு கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் பரிசுகளும் பாராட்டுகளையும் நல்ல பேர்களையும் நீங்கள் வாங்குவீங்க. மீனராசிக்கு மிகவும் சிறப்பான நாள். ஆனால் மீனராசிக்கு ஜென்ம சனி நடப்பதால் அவங்க எச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா 7.5 சனியில் ஜென்ம சனி பூர்வ பின்னர் கர்மாயின் அடிப்படையில் வேலை செய்யும். அதனால் நண்பர்களும் விரோதியாவாங்க. மனைவியை பிரிய வேண்டிய சூழ்நிலை வரும். தகாத உறவுகளில் தூண்டிவிட்டு கணவன் மனைவியை பிரிச்சிடும். கருத்தில் கொள்ளுங்கள். 7.5 சனியை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக 100% சனி பகவான் போன பிரிவின் கர்மாவின் அடிப்படையில் விதிப்பலனை கண்டிப்பாக வழங்குவார். அவர்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. கருத்தில் கொள்ளுங்கள். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, சிவனையே சனி பகவான் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் சிவபெருமான் நம்மளை சனி பகவான் பிடிக்கக்கூடாது என்பதுக்காக தாமரைப்பூ தண்டில் போய் ஒளிஞ்சுப்பார். சுமார் 1 மாத கால ஆண்டுகள் அந்த தாமரைப்பூ தண்டிலேயே இருப்பார். 1 மாத ஆண்டுகள் கழித்து மீண்டும் வெளியே வருவார். அப்போ சனி பகவான் வெளியே நிற்பார். அப்போ சிவபெருமான் சொல்வார், பார்த்தியா, என்னை நீ பிடிக்காமல் நான் என்னை தற்காத்து கொண்டேன் என்று சனீஸ்வர பகவான்கிட்ட சொல்ல, சனீஸ்வர பகவானும் சிரிப்பார். எதுக்காக சிரிக்கிறாய் என்று சிவபெருமான் கேட்க, நான் பிடித்தினால்தான் நீங்கள் இந்த தாமரை தண்டிலேயே 1 மாத காலம் மறைந்தீர்கள் சாமி. அது இப்போ நான் உங்களை விடுவிட்டு விட்டேன், அதனால்தான் வெளியே வந்தீங்கன்னா. அப்போ தான் அவருக்கு சிவனுக்கே புரியுது, சனீஸ்வரன்கிட்ட இருந்து யாராலையும் தப்ப முடியாதுன்னு. கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா சனீஸ்வர பகவான் அவர் வேலையை கண்டிப்பாக செய்வார். இந்த 7.5 சனி நடக்கிறவங்கன்னா காலையில் உணவு உண்ணும்போது காக்கைக்கு உணவு வைங்க, முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க. அதே போல் சந்திரனை இரவில் டெய்லியும் வணங்குங்க. இதெல்லாம் பண்ணால், அதே போல் கருப்பு துணி உடுத்துங்க. சனிக்கிழமை கருப்பு துணி உடுத்துங்க. எப்போதும் கையில் கருப்பு கர்ச்சிப்பை வச்சுன்னு இருங்க. ஏன்னா 7.5 சனி என்பது அது வேலையை கண்டிப்பாக செய்யும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அதே போல் இந்த தனுசு ராசிக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாகனம் செல்லக்குள்ள விழிப்புணர்வோடு செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்குள்ளே அனைத்தும் சரியாக தான் பாருங்கள். முக்கியமாக பிரேக் இப்படி தான் பார்த்துட்டு வண்டி எடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.